Exercise 8.5, question number 3. If v of x, y equal to x squared minus xy plus 1 by 4 y squared plus 7. ஒரு ஃபங்க்ஷன் அதில் வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 வேரியபிள்ஸ் இருக்குது. அந்த 2 வேரியபிள்மே ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் டிஃபரன்ஷியல் டிவி. அப்போ டிவியோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இங்கே விஏ நம்ம இப்போ டெரிவேட்டிவ் எடுக்க போகிறோம். ஆனால் இங்கே நம்மளுக்கு மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னா 2 வேரியபிள்ஸ் இருக்குது, மோர் தென் ஒன்னாக இருக்குது. ரைட்? அப்போ நம்மளுக்கு டிவி அப்போ எக்ஸை வச்சு பண்ணுறதா ஒய்யை வச்சு பண்ணுறதா, ரெண்டுக்கும் கரெக்டான வெயிட்டேஜ் கொடுக்கணும். அப்போ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் நம்ம எடுப்போம். அப்போ எக்ஸை தனியாக நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கணும், ஒய்யை தனியாக நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்மள்ட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. கீழே ஏதாவது வித் ரெஸ்பெக்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுக்கு பேர் ஆர்டினரி டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணலை எதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. அப்போ அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 2 வேரியபிள் இருக்குது, அதனால் அதை பார்ஷியலாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அந்த இருக்குது ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். டிவிஸ் ஈக்குவல் டு வியை ஃபஸ்ட்டு பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிஎக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு ஒய்யை வச்சு பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இங்கே ஒய். அப்போ அதனால் ஆன்சர் டிஒய் கூட நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன தேவை, இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் எல்லாம் தேவை, அவ்வளோதான். அதை மட்டும் ஃபைண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிட்டா போதும், வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு விங்கிற ஃபங்க்ஷனு வி ஆஃப் எக்ஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 1/4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒரு 7. இப்போ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை வச்சு பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டோ வி பை டோ எக்ஸ். ஓகே, இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவில் எக்ஸ்னா எக்ஸை மட்டும் தான் வேரியபிள், பேலன்ஸ் இருக்க எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். அப்போ எக்ஸை மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x, இங்கே எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1, அப்போ மைனஸ் ஒய். இங்கே நம்மள்ட்ட எக்ஸே இல்லை, 0. இங்கேயும் எக்ஸே இல்லை, 0. நெக்ஸ்ட்டு டோ வி டிவைடட் பை டோ ஒய். அப்போனா இங்கே வேரியபிள் ஒய்யை மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இங்கே ஒய்யே இல்லை, அப்போ 0. இங்கே ஒய் இருக்குது, டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அப்போ ஆன்சர் மைனஸ் எக்ஸ். இங்கேயும் நம்மள்ட்ட ஒய் இருக்குது, டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 ஃப்ரண்டில் வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2/4 இன்ட்டு ஒய்ன்னு வரும். இங்கே நம்மள்ட்ட ஒய்யே இல்லை, அப்போ ஆன்சர் 0வாக மாறிடும். இதை வேணுமா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2/4 சிம்பிளிஃபை பண்ணால் 1/2ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஒய். அப்போ டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. சிம்பிளாக கொண்டு போய் அந்த ஃபார்முலாவில் மட்டும் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிட்டா போதும். அப்போ நெக்ஸ்ட் பிளேஸில் இதான் அந்த டிவியோட ஃபார்முலா. டிவி விச் இஸ் ஈக்குவல் டு டோ வி பை டோ எக்ஸ். இந்த இருக்குது டூ எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ 2x மைனஸ் ஒய் மல்டிபிள் டிஎக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டோ வி பை டோ ஒய். இங்கே இருக்குது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஒய். அப்போ ஆன்சர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஒய். இது கூட டிஒய்யை மல்டிபிள் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் டிஒய். இதுக்கு மேலே அதை நம்ம ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. இதுதான் அதனுடைய ஆன்சர். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.